போதுமா வளரமா? ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் போடுங்கம்மா. ஹாய் கீதா. நான் தான் கூப்பிட்டேன். கொஞ்சம் இங்க வரியா? என்னம்மா கண்ணு சிரிச்ச கண்ணடிச்ச கம்மு நிக்கிற? புரிஞ்சதுல? புரிஞ்சுது. நேத்து நடந்ததுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வந்திருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. கார்ல ஏறு. எதுக்கு? எதுக்கா? ஒரு அழகான பொண்ணை கார்ல ஏறுங்க ஏன் சொல்லுவாங்க? ஊரை சுத்தி காட்டவா? கம். ஐயோ கைய விடு, இல்ல நான் கூச்சல் போடுவேன். ஓடு, எவன் வேண்டாம் சொல்றா? ஒரு தப்பானவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் தப்பு பண்ணிட்டே போறேன். கம். யாரே? ஏர். யார்? உண்மையை சொல்ல. என்கிட்ட என்ன வேணும்? நான் யாரும் தெரியாம நீ என்கிட்ட விளையாடுறேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுதான் மிஸ்டர் விஜய் நான் உங்க கூட விளையாடுறேன். நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விவகாரம் உங்க கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக நான் செஞ்ச விளையாட்டு. என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தா நேர்லயே பேசிக்கலாமே. ஏன் இந்த குறுக்கு வழி? நோ நோ நோ, சம்திங் பிஹைண்ட் இட். வாட் தட்? இதுல எந்த சூழ்ச்சியும் இல்ல. உங்களை ஒரு புது மாதிரியான சூழ்நிலையில சந்திக்கணும்னு நினைச்சேன், சந்திச்சேன். ஆம்பளைங்களோட விளையாடுறதா அவன் பொழுதுபோக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் இல்ல. இங்க சுத்தி யாராவது அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்கள பாரு. என்ன கண்ணு? மிஸ்டர் விஜய் மறுபடியும் சொல்றேன், எனக்கு நீங்க தான் வேணும். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மரியாதையா பார்த்துக்கு வந்துருங்க. வரலன்னா? வரலன்னா அதே போலீஸ் ஸ்டேஷன், அதே ரிப்போர்ட். ஓகே, பார்த்து ஒழுங்கா போமா. குட் பை. எழுது எழுது. ஆப்பிள். ஆப்பிள். வாங்க உட்காருங்க. ஏதாவது காஃபி? சாக்லேட். இது என்ன உங்க மேரேஜ் இன்விடேஷனா? மேரேஜ் இன்விடேஷன்? என் மேரேஜ் இன்விடேஷன் சத்திரம் சாப்பாடுன்னு சொல்லி ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். அதே பணத்தை வேணும் ஏழைகளுக்கு தானம் பண்ணிடுறேன். வந்து அடுத்த வாரம் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆனிவர்சரி, நம்ம டாக்டர்ஸுங்களை சேர்ந்து ஒரு பெரிய ஷோ போடுறோம். நீங்களும் ஆ ஷோ கண்டிப்பா வரணும். அப்படியா? நீங்க கூட அதில் நடிக்கிறீங்களா? ஆமா. உங்களுக்கு நடிக்க கூட தெரியுமா? இதோ பாருங்க, எனக்கு வாழ்க்கையிலே நடிக்க தெரியாது. டிராமாஸ்ல ஏதோ சும்மா ஆக்ட் பண்றேன். அப்ப அந்த டிராமா பேரு லவ் மீ டெண்டர். இது மியூசிக்கல் பிளே. நல்லா இருக்கும் வாங்க. ஆனா இங்க வந்து லாஜிக் கிஜிக்கலா பார்க்க கூடாது. டாடா ஆஷா. ஓகே. டாடா. ஒரு ஊரில் ஒரு மகாராணி, அவள் உல்லாச கலையில் கலைவாணி. ஒரு ஊரில் ஒரு மகாராணி, அவள் உல்லாச கலையில் கலைவாணி. சிலை கோவில் மலர் போலே, சிலை கோவில் மலர் போலே, நல்ல சிங்கார வடிவம் அவள் மேனி. ஒரு ஊரில் ஒரு மகாராணி, அவள் உல்லாச கலையில் கலைவாணி. பரிமாறும் அவள் அங்கங்காவும் இசை பாடும். அலை போலே சுகம் பரிமாறும் அவள் அங்கங்கள் யாவும் இசை பாடும். அந்தாதி பாடி அம்மானை ஆடி பாடும். செவ்வாயில் அமுதானாள், செந்தூர கலையானாள்,
அவள் உல்லாச கலையில் கலைவாணி. சிலை கோவில் மலர் போலே, சிலை கோவில் மலர் போலே, நல்ல சிங்கார வடிவம் அவள் மேனி. ஒரு ஊரில் ஒரு மகாராணி, அவள் உல்லாச கலையில் கலைவாணி. ஒரு ஊரில் ஒரு மகாராணி, அவள் உல்லாச கலையில் கலைவாணி. சரி, நான் அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வர்றேன். நீ சமத்தா இரு. நான் சமத்து தான், நீங்க தான் மக்கு. சரி, நான் தான் மக்கு, நீயும் சில்கி சமத்து. இனிமே அந்த அங்கிள் வந்து பேச மாட்டேன். நான் கா அப்படியே செய். ஆஷா, நான் வந்துட்டேன். ஏன் என்ன பார்த்தோன்னே போயிட்டீங்க? உங்க பேச்சு கா. ஐயோ ஆஷா, கொஞ்சம் என் கண்ணு இல்ல, என் கட்டு இல்ல, ஆஷா நீங்க இல்ல. ஒண்ணும் காக்க பிடிக்க வேண்டாம். கானா காதான். அப்புறம் நான் அழுதுடுவேன். ஐயா, யாராவது பெரியவங்க அழுவாங்களா? பின்ன நீ என் கூட பேச மாட்டேங்கிறிய, போ. சரி அங்கிள், இன்னையில இருந்து உங்க பேச்சு பழம். நல்ல ஆஷா. அங்கிள், இனிமே நீங்க இன்னையில இருந்து கரெக்டா வரலன்னா நான் மறுபடியும் உங்களை அழ வைப்பேன். உன்னால என்ன அழ வைக்கவே முடியாது. பாக்கலாமா? பார்க்கலாமா? பாக்கலாமா? பார்க்கலாமா? பாக்கலாமா? பார்க்கலாம். டாக்டர், என்ன இவ்வளவு பேர் ஆஸ்பத்திரியில? புது வியாதி ஒண்ணு பரவிருக்கு டாக்டர். காலையிலிருந்து கிட்டத்தட்ட 1000 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. என்ன வியாதி? அது சரியா தெரியல. ஆனா சாக்லேட் சாப்பிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வியாதி வந்திருக்கு. அப்படியா? விஜய், இப்ப போறேன். என்னாச்சு? என்னன்னு தெரியல. காலையில் நீங்க கொடுத்துட்டு போன சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி மயக்கம் ஆயிட்டோம். சேகர், இந்த சாக்லேட் விஷயங்கள் இருக்கான் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க.
டாக்டர், இந்தாங்க லேப் ரிப்போர்ட். சாக்லேட்ல பாய்சன் கலந்துருக்கு. வாங்க டாக்டர் விஜய், உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம்? குழந்தைங்கள நிறைய சத்து போயிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், அதை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே நேரத்தில் இத்தனை குழந்தைகள் ஏன் சாகுதுன்னு எங்களுக்கும் புரியல. அதுக்கு காரணமே இந்த சாக்லேட் தான் டிஎஸ்பி சார். இதுல விஷம் கலந்து இருக்கு. இதுல விஷம் கலந்துருக்கா? எஸ் சார். ஆனா இது ஒரிஜினல் பேபி சாக்லேட் கிடையாது. இந்த பேர்ல யாரோ தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இது சம்பந்தமான எல்லா ரிப்போர்ட்ஸும் இதுல இருக்கு. நீங்க இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். டாக்டர் விஜய், இவ்வளவு பலத்த சாட்சிகளோடு நீங்க கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்திருக்கிற பெரிய உதவி. இதை பத்தி ஃபர்தரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தயவு செய்து அதை எங்கிட்ட மட்டும் சொல்லுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆக்ஷன் எடுக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ, நான் மித்ரா பேசுறேன். டிஎஸ்பியா? என்ன விஷயம்? அப்படியா? தேங்க்யூ. Success! Grand success! Good morning, sir. Morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. என்ன மிஸ்டர் பரசுராம்? மிஸ்டர் மித்ரா, we are lucky. இப்பதான் ஒரு முயல் ஆனந்தமா உயிரை விட்டது. இப்ப அந்த இரண்டாவது விஷமும் I mean the poison. It's also ready. மிஸ்டர் பரசுராம், டாக்டர் விஜயன் ஒருத்தன் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்